Here is what I eat in a day. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஓட்ஸ் தான். இதுவும் என்னோட இன்னொரு ஈஸி டு கோ பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். கோகனட் மில்கில் ஓட்ஸும் சியா சீட்ஸும் போட்டு நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை காலையில் எடுத்து அதில் 2 பனானாவும் ஜாகரியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். இதுவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். 11-12 வரைக்கும் பசிக்காது. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 o'clock 2 o'clock போல் லன்ச் சாப்பிட்டேன். வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே இப்படி தான். காலேஜ் போயிட்டேன்னா அந்த டைமுக்கு தானே சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இன்றைக்கி சமைச்சேன். பச்சைப்பயிர் குழம்பும் வாழைக்காய் பொரியலும். நிஜமாவே நான் சமைச்சது நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் மெஷரிங்க்கு மட்டும் அம்மாவையும் அக்காவையும் கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அடுத்ததாக டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாலட் தான் சாப்பிட்டேன். இந்த சாலடுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதோட ரெசிபி ஷேர் பண்ணும்போது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தாங்க என்னோட ஃபுல் டேவும் சாப்பிட்டு போச்சு. அது வரை இன்னொரு சந்திக்கலாம், அன்பை சுவைக்கலாம். நன்றி, டடா, லவ் யூ ஆல்.